லக்ஷ்மி வந்தாச்சு. Co-presented by வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உன் மேல நான் வச்சிருக்கிறது காது. அத நீ புரிஞ்சுக்கோ. ஹலோ, யார் பேசுறது? நான் தானா? இது என்ன வீடியோ படமா காட்டுது? தம்பி, நீங்க பின்னாடி பக்கமா வாங்க. நான் கதவை திறந்து விடுறேன். நீங்க ஏறி குதிச்சு வந்துருங்க. அதெல்லாம் முடியற காரியம் இல்ல. அப்ப ரத்தம் நீங்க தான் கொடுக்கணும். ஐயோ, நானா? ஐயோ, காஸ்மோரா வந்துருச்சு போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அர்ஜுன், என்னாச்சு? என்னாச்சுடா? வயிறு வலிக்குது. ஷாலினி, என்னாச்சு? என்னாச்சு ஷாலினி? என்னாச்சு? மாமா, அங்க கால் வலிக்குது. ரேணுகா, என்னாச்சு? என்னாச்சு? தெரியலங்க. மாப்ள, யாருக்கு என்னாச்சு பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு? என்னாச்சு மாமா? ஒண்ணுல. ஐயோ, என்ன தினம் இப்படியே பண்ணிட்டு இருக்கா? இப்படிதான் இருப்பா. அப்புறம் அமைதியா அழகடா சொல்லு. கவலைப்படாதீங்க. உனக்கு ஒண்ணும் இல்லடா. ஐயோ, என்னாச்சுமா? வலிக்குதா? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லடா. லட்சுமி, நீ பயப்படாத. பயப்படக்கூடாது. ஓ, நீ பயப்படாதம்மா. காலையில இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. படுத்துக்கோ. அப்படி படுத்துக்கோங்க. அந்த பையனோட கைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்குமோ? இருக்கும். அதான் அமைதியாயிடுச்சு. சரிடா, சரி. ஒண்ணும் இல்ல. அப்படியே படுத்துக்கோ. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தோம், ஒண்ணு தெரியலையேம்மா. ஏன் அப்பப்போ இந்த மாதிரி பண்றா? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. ஐயோ, பிள்ளைக்கு என்னன்னே தெரியலையே. ஐயோ, ஒண்ணும் இல்ல. அப்படியே படுத்துக்கோ. அமைதியாயிட்டா. என்ன இது? என்ன விஷயம்னே தெரியல. அப்படியே கத்துறா. இல்லம்மா, இவ- ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. சரிம்மா, காலையில விடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறோமா. மறக்காம கூட்டிட்டு போட. ஒண்ணும் ஆகாதுப்பா. சரியா? லக்ஷ்மி, நைட்ல திரும்பி இப்படி வந்தா கூப்பிடுன்னு. தூங்கிட்டால? தூங்கிட்டா. திடீர்னு கத்துறா, அப்புறம் தூங்கிடுறா. சத்தம் போடாதீங்க. தட்டி கொடு. நீ தூங்குடா. எந்த பிரச்சனையும் இருக்கா மாதிரி தெரியலையே. டாக்டர், நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். இவ்வளவு நிக்க முடியல, நடக்க முடியலன்னு சொல்ற டாக்டர். என்ன சார் பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஒரு முறை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? உடல் ரீதியா இவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
சந்தேகமா இருந்தா நீங்க வேற எந்த டாக்டர் கிட்ட வேணா கூட்டு போய் பாருங்க. டாக்டர் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவ கஷ்டத்தை பார்த்ததும் என்னால தாங்க முடியல, அதான் இப்படி கேட்டேன். இல்லங்க, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா மெடிக்கலா இவளுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ரிப்போர்ட்டும் சொல்லல. அதை பேஸ் பண்ணி தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். வேற என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா. இது விட்டமின் குறைபாடு காரணமா இருக்கலாம், இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ பயந்து போனதாலே இருக்கலாம். இது மனசு சம்பந்தப்பட்ட மாதிரி தோணுது. நான் விட்டமின்ஸ் எழுதி தரேன். நீங்க வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஒரு செட்டிங் கவுன்சிலிங் போய் பாருங்களேன். இது லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கங்க. விட்டமின் டேப்லெட் கொடுத்து பாருங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. டேப்லெட் சரி டாக்டர். இந்தாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். ஓகே வரேன் டாக்டர். வாமா. தேனு, யாழினி கொஞ்சம் பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வராத. என்ன லட்சுமி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாக்கா. சரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, அக்கா எடுத்து நான் வா. அப்புறம் சாப்பிடுறேன். சரி, டாக்டர் பார்க்க போனாங்களே மாமாவை யாழினி இதோ வந்துட்டாங்க. அத்தை ரூம்ல தான் இருக்காங்க. உள்ளதா இருக்காங்களா? ம். யாழினி, இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படியேதான் இருக்காமா அவ. மாமா, டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாரு. ஏதாவது இருந்தா தானே அவரும் சொல்வாரு. ஏண்டா, அவளால நடக்கவே முடியல. வேற யாராவது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம்ல? என்னம்மா நீங்க, காலெல்லாம் ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துட்டாரு, அதுலயும் ஒண்ணு இல்லையா? என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நம்ம வேற டாக்டர் பார்க்கலாம்ல? அம்மா, அதையும் அவரே சொல்லிட்டாரு. என்னோட ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டரை நீங்க பாத்துக்கங்கன்னு அவரே சொல்லிட்டாருமா. அத்தை, அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லி காசை கறக்கிறது தான் இந்த காலம். அப்படி இருக்கிறப்போ இந்த டாக்டர் இப்படி சொல்றாருன்னா அவர் சொல்றது உண்மையா தானே இருக்கும். அவர் சொல்றது உண்மைன்னா இவ இப்படி முடியாம படுத்து கிடக்குறாளே, அது பொய்யா? அதுவும் உண்மை, இதுவும் உண்மைதான் அத்தை. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்கு. அது அனுதாம்மா. ஐயோ, இந்த கழுவை கண்டுபிடிச்சிட்டானா? அவளுக்கு இன்னும் அணுவோட ஞாபகமாவே இருக்கு. அதான் அவளை போட்டு இப்படி படுத்துது. ஆமா, நீங்க அப்பத்துல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவுமே தெரியாதப்ப வேற என்னத்த சொல்ல முடியும்? யானி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருல்ல, நீ தைரியமா இருக்கணும். நீ பயப்படக்கூடாது. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அனு உன் கூட தான் இருக்கா. அவ போயிட்டான்னு நீ நினைக்காத. அனுவா? அவ எங்க இங்க இருக்கா? நீங்க யார் வேணாலும் அவ கூட இருங்க. உங்களுக்கே தெரியாம அவ உயிரை எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் காஷ்மீரா இருக்குல்ல. ரிஷி கிட்ட இதுக்கு யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களான்னு நான் கேட்டு சொல்றேன் அத்தை. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. சரிம்மா. யானி குட்டி, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்ன? வரேன் மாமா. வரேன்க்கா. வரேன் மாமா. சரிம்மா. யாழினி, கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறியா? மெதுவா எந்திரிமா. நல்லா ஆத்தி குடிங்க. சூடு ஆறிட போகுது, பார்த்து மெதுவா குடி. லேசா தான் சூடு இருக்கு. சாரி ரிஷி, லேட் ஆயிடுச்சு. ஹாய் லக்ஷ்மி. பரவாயில்ல லக்ஷ்மி. இல்ல ரிஷி, கிளைண்ட் மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுல. நீங்க வரதுக்கு லேட் ஆன உடனே நான் அது லஞ்சுக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி ரிஷி. யாழ்னிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தாங்க. வந்ததும் விசாரிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யாழ்னிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியல ரிஷி. நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தப்பவே அவளுக்கு உடம்புக்கு முடியலையா. ராத்திரி ஆனா பெயின்ல துடிக்கிறா, பகல்ல அமைதியா இருக்கா. டாக்டர் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவளால நிக்க முடியல, நடக்க முடியல.
ஆளே பாதியா மெலிஞ்சிட்டா, ரொம்ப கஷ்டப்படுறா. பிரச்சனை இல்லைன்னா அவன் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? நம்ம அவளை வேற டாக்டர் கிட்ட, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம். எப்போ வரலான்னு கேட்டு நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நம்ம வேணா போயிட்டு வந்துடலாமே. தேங்க்யூ ஸோ மச் ரிஷி. என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸா? ரிஷி, என்னோட மாமனார் வந்து உங்களை மீட் பண்ணாரா? ஆமாம், மீட் பண்ணாரு. உங்ககிட்ட கல்யாண விஷயமா ஏதோ பேசிட்டு வந்தேன்னு சொன்னாரு. கேட்டாரு. ரித்திகாவுக்காக நான் ரிஷி, தப்பா எடுத்துக்காதீங்க ரிஷி. தாயோட அன்பு கிடைக்காத அந்த பிள்ளைக்கு தாயா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மனைவியோட அன்பு கிடைக்காத ஒருத்தருக்கு மனைவியா இருந்து பணிவிட செய்யறதும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஏற்கனவே இன்னொருத்தருக்கு மனைவியா இருந்தவங்க வந்து செய்யறது கொஞ்சம் ஆக்வர்டான ஒண்ணுங்கிறது என்னோட கருத்து ரிஷி. இல்ல, நான் வந்து நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரிஷி. ஏன்னா நான் என்னோட வெற்றியை என் மனசுல சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற விஷயத்த நம்புற ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தர் ரிஷி. ஆமா, நமக்குள்ள இருக்கிறது புரிதலான நட்பு, புனிதமான நட்பு. அதை அட்வான்டேஜா எடுத்து உங்களுக்கு மனைவியா வந்து அந்த நட்பை கலங்கப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா ரிஷி? இல்ல லக்ஷ்மி, ஆனா ரித்திகாவுக்காக நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ரிஷி. அது ரொம்ப அவசியம். ஏன் அர்ஜுனுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஒரு குழந்தைங்கிறப்ப அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா அவசியமா இருக்கணும். அர்ஜுனுக்கு அம்மானு நான் இருக்கேன், ஆனா ரித்திகாக்கு அம்மானு யாருமே இல்லை. வெற்றியோடு நான் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கை என் வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்க்க போதுமானது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. மகதியோட வாழ்ந்த அந்த நரக வாழ்க்கையை மறக்க உங்களுக்கு சந்தோஷமான ஒரு புது வாழ்க்கை அவசியம். சோ உங்களுக்காகவும் ரித்திகாக்காகவும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ரிஷி. அதுக்கு தகுதியானவன் நான் இல்ல. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க மாமா கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் சம்மதம் சொன்னேன். மற்றபடி என் மனசுலயும் அப்படிலாம் ஒரு எண்ணம் இல்லை லக்ஷ்மி. உங்களை நான் தப்பா சொல்லல ரிஷி. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க சந்தோஷமா வாழணும். அதான் ரிஷி என்னோட ஆசை. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் வரேன் ரிஷி. உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. உட்காருங்கடா. ஏண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயாவது போய் விளையாடுங்கடா. பாட்டி, எங்களுக்கு பசிக்கல பாட்டி. எனக்கு பசிக்குது இல்ல.
நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க ஆத்தா உத்தரவு போட்டு வச்சிருக்கா. போதும் பாட்டி. நல்லா சாப்பிடுங்க. பாட்டி, யாழினி அக்காக்கு போடுறீங்களா? ஏண்டா இங்க ஒருத்தி கொலைப்பட்டினில கிடக்குற, என்ன பத்தி ஒருத்தராவது கவலைப்பட்டீங்களா? அக்காவா சொக்காவா? நல்லா சாப்பிடுங்க. நானே கொலை பசியில இருக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் போகணும், புரியுதா? அக்கா சாப்பிடுங்கக்கா. 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 அக்கா கொஞ்சமாவது சாப்பிடுங்கக்கா. அக்கா எங்க கிட்ட பேச மாட்டீங்களாக்கா? வாயை திறங்கக்கா. சாப்பிடுங்கக்கா. சாப்பிடுங்கக்கா. சொன்னா கேளுங்கக்கா. சாப்பிடுங்கக்கா. பேசுங்கக்கா. என்னடா அக்கா அக்கான்னு ஏலம் விட்டுட்டு இருக்க? பாருங்க பாட்டி, அக்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல பாட்டி. அப்புறம் எதுக்கு பேச மாட்டேங்கிறா? என்ன யாழினி, தம்பி மேல உனக்கு கோவமா? என்னடா என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறா? தேனு, அத்த, தேன்மொழி இங்க வா. என்னத்த? என்ன பசங்களோட என்ன பஞ்சாயத்து? இவங்க கிட்ட யாழினி பேசலையா? அத கேட்டா யாழினி என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. யாழினி நல்ல பொண்ணாச்சே, ஏன் பேச மாட்டேங்கிறா? யாழினி என்னாச்சுமா? இங்க பாரு. என்ன எல்லாரும் கண்காட்சியை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? ஏன்டா என்ன சாப்பிடாம இருக்கீங்க? டேய் சாப்பிடுங்கடா. அக்கா சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடுவோம். அப்ப நீங்க சாப்பிட்ட மாதிரிதான். சம்பந்திமா, யாழினிக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அத்த, நீங்க பயப்படாதீங்க. இவ சரியாவே சாப்பிடல. அதனாலதான் பசியில இவளுக்கு காது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாழினி, யாழினி, அம்மா கஞ்சி ஏதாவது வச்சு கொண்டு வரட்டுமா? அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. ஐயோ பாரு, ஒரு மாதிரியா இருக்கா, சோர்ந்து போயிருக்கா. ஏதோ ஒண்ணு அவளுக்கு ஆயிருக்குமா. அத்த, காலையில இவ்வளவு மசூதி கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா? எங்கம்மா, நான் போறதுக்குள்ள எல்லாரும் தொழுதுட்டு போயிட்டாங்க. நான் போறப்ப அங்க ஒருத்தரும் இல்ல. இருந்தாலும் மசூதிக்குள்ள கூட்டு போனாலும் இதுக்கு யாரும் ஓத மாட்டாங்க. இது பூட்ட கேஸ். யாராலையும் இதை காப்பாத்த முடியாது. அந்த அணுவோட ஆவி இருந்தா கூட இவளை காப்பாத்திரும். அந்த ஆவியை தான் நாங்க வீட்டை விட்டு துரத்திட்டோமே. இனிமே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, இவ ஏதோ பயந்து போன மாதிரி இருக்காமா. சாமி ரூமுக்கு கூட்டிட்டு வா, விபூதி வைக்கலாம். யாழினி வா, வாடா. கொடுங்க சம்மந்தி, என்கிட்ட கொடுங்க. போங்க போங்க போங்க. டேய் உட்கார, சாப்பிடு. உட்கார் உட்கார் உட்கார், சாப்பிடு. நல்லா சாப்பிடு, உட்கார். இறங்கு இறங்கு. பாத்து பாத்து. என்னால நிக்க முடியல. என்ன ஆச்சு உனக்கு? அத்த, கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இந்த பிஞ்சு குழந்தைய ஏன் இப்படி பாடா படுத்துற? இவ என்ன பாவம் பண்ணா? அத்த, அழாதீங்க அத்த. முடியல தேன்மொழி. அப்ப நீ ஆத்தாலேயே இழந்த புள்ள நம்மள நம்பி இங்க வந்திருக்கா. அவளுக்கு இந்த நிலைமையா? இன்னில இருந்து 7 நாளைக்குள்ள அவளுக்கு சரியாயிடுச்சுனா என்னென்ன நேர்த்தி கடன் இருக்கோ அது அத்தனையும் நான் செய்ய போறேன். இவளை மட்டும் அந்த கடவுள் காப்பாத்தலைனா நான் சாகுற வரைக்கும் கடவுளையே கூப்பிட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்த. நிச்சயமா அந்த கடவுள் நம்ம யாழினியை காப்பாத்துவாரு. ஒண்ணு ஆகலடா, ஒண்ணு இல்ல. சாமியை கும்பிட்டுக்கோ. எனக்கு பயமா இருக்கு தேன்மொழி. பயப்படாதீங்க அத்த. அவர் வீட்டுக்கு வந்துடட்டும், நாம இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லலாம். வா வா.
ஊருக்குள்ள எத்தனை தெய்வம் இருந்தாலும் உன்னை எதுவும் காப்பாத்த போறதில்ல. இன்னும் 21 நாளுக்குள்ள அந்த காஷ்மோராவுக்கு நீ இரையாகி சாகத்தான் போற.